ஹாய் மக்களே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவுராக் பக்கத்தில் ஒரு கம்பெனியில் லோடு ஏற்ற வந்தாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா நேற்று 11:30க்கெல்லாம் கிளம்பி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக். இங்கே துர்கா பூஜைங்கிறனால ரோடு ஃபுல்லாகவே டிராஃபிக்குங்க. நாங்கள் இங்கே வரத்துக்கவே 25 கிலோமீட்டருக்கு 6:30 மணி ஆயிடுச்சுங்க. மார்னிங் 6:30 மணிக்கு தான் வந்தோம். வந்துட்டு லோடு ஏற்றுற காலைல லோடு ஏற்றி தார்பாயெல்லாம் போடலான்ட்டு பார்க்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கிராஸ் ஆங்கிள் வேணும், இந்த ஆங்கிள் இல்லை அப்படின்ட்டாங்க. அதாவது சென்டர் ஆங்கிள், அந்த இதெல்லாம் ஆங்கிள் வேணும்ட்டாங்க. ஸோ அது நம்மகிட்ட இல்லை, ஏன்னா நம்மகிட்ட இருக்கு, ஆனால் அது வீட்டில் இருக்குது, எங்கேயோ நம்ம ஊரில் இருக்கு. ஸோ அது இருந்தால் தான் லோடு ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வேற ஐடியா என்ன பண்ணலான்னு சொன்னோன்னா, கம்பு கட்டிக்கங்க, கம்பு கட்டி தண்ணி, ஏன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சுன்னா தண்ணி, மழை தண்ணி இங்கிட்டு சரியான மழை பெய்யுதுங்களா, இப்படி போயிடும். இப்படி இருந்துச்சுன்னா தண்ணி உள்ளே போயிருங்கிறக்காக இங்கே ஆக்சுவலி மோஸ்ட்லி கல்கத்தா சைடு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மட்டமாக வச்சுக்க மாட்டாங்க. இப்படி ஸ்லோப்பாக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அது தெரியாமல் வந்தாச்சு. சரி, வந்துட்டோம் அவ்வளோ தூரம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி மூங்கில் மரம் 2 வாங்கிட்டு வந்து செம்ம கஷ்டப்பட்டு கட்டினாங்க. கட்டி தார்பாயெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் சரி பண்ணி கட்டி கொண்டாந்துட்டோம். அதே ஷேப்புக்கு அந்த மாங்கில் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொண்டாந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12, 1 மணி அது இன்னும் பில்லு வரலைங்க, ப்ராசஸில் இருக்கான். இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால கல்கத்தா சைடு லோடு ஏற்ற வரவங்க இப்போதைக்கு வர வேண்டாம். ஏன்னா இங்கே துர்கா பூஜைங்கனால ஃபுல் டிராஃபிக் ஆகுது, லோடிங்கும் டல்லாக இருக்குது. ஓகே, பாய்.